அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லெப்ட் பாண்டி, தேனி தெற்கு மாவட்ட செயலாளர், ஆண்டிவட்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர். இந்த லைவ் எனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் என் மனமான நன்றிகள். அதாவது நன்றின்னு ஒரு விஷயத்தை முடிக்க முடியாது. ஏன்னா எங்களை பற்றி தெரியும், நாங்கள் அப்படியே ஓடிட்டே இருந்தோம். ஒரு எங்கள் அண்ணன் தளபதியார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆண்டிவட்டி சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்தாங்க. எங்க பகுதி ரொம்ப கிராமங்கள் நிறைந்த பகுதி. அதாவது 200 கிராமத்துக்கு இருக்கு. எல்லா கிராமமே எப்படின்னா மலை சார்ந்த பகுதியில் இருப்பாங்க. அதாவது மலை அடிவாரத்தில் அந்த ரொம்ப டீப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அது ஃபுல்லா வரும். அப்படி மக்கள் அவங்க தொழில் விவசாயம் பார்க்கறது. நான் டெய்லி பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா ஊர்லயும், அனைத்து ஊர்லயுமே, ஒரு ஊரு தவறாம அனைத்து ஊர்லயுமே விவசாய பெருமையில எங்க மக்கள் நாங்கள் 4 மணிக்கு மேலே பிரச்சாரம் ஆரம்பிப்போம். அந்த பகுதியில் நாங்கள் பூரா வேலை வெட்டி போவாங்க, செய்வாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க. அவங்க போயிட்டு வரும்போது நான் 5 மணிக்கு போக வேண்டிய ஊரை 1 மணி நேரம் தள்ளியெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ரொம்ப லாங் டிராவல். அதனால அது அவங்க பெர்மிஷன் கொடுத்த டைம் தான் போயிருக்கும். அப்படி சூழ்நிலையில எங்களுக்காக வேண்டி, நான் ஒரு சாதாரண விவசாய வீட்டு பிள்ளைங்க, பெரிய முகம் தெரிஞ்ச ஆளும் கிடையாது, பெரிய பணங்காசு வச்ச இருப்பு காசுக்காரனும் கிடையாது. அப்படி ரொம்ப எளிமையாத்தான் நான் பழகக்கூடிய இளமையத்தையும் போவோம். அப்படி இந்த எளிய மகனை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஒவ்வொரு ஊர்லயுமே, ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு தெருவுலையுமே அவங்க கொடுத்த அந்த அன்பு கலந்த அந்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது, அந்த இறைவன் கொடுத்த வரம், நம்ம இந்த படைச்ச இறைவன் கொடுத்த வரமும், எங்க அண்ணன் தளபதி கொடுத்த வரம்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்னா நாங்களாம் ஒரு 5000 பேருக்கு ஆளாத்தி பேர் எடுத்துப்பாங்க. ஆளாத்தி எல்லா ஊர்லயும் மக்கள் எங்களுக்கு வரவேற்றாங்கன்னா, பூவள்ளி போட்டு எந்த ஊர்லயும், எல்லா ஊர்லயுமே வயசானவங்க சின்ன எல்லாமே பூ அள்ளி எரிஞ்சாங்க. நீ பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அன்புக்கெல்லாம் ஈடு எதுவுமே கிடையாது. ஏன்னா வெற்றி நிச்சயம் இறந்த மாட்டமே கிடையாது. ஏன்னா இந்த அன்பு எந்த இடத்துலயும் வேஸ்டாலும் போகாது. இவ்வளவு அன்பு கொடுத்த மக்கள் அது வேஸ்டா வாங்க மாட்டாங்க. நல்லாவே புரியும். எந்த இடத்துலயுமே மக்கள் ஆளாத்தி எடுத்தா நமக்கு காசு கொடுப்பாங்க, நம்ம அந்த கட்சி கொடுப்போம், நம்ம காசு கொடுப்பாங்க, அந்த எண்ணத்துல இங்க யாருமே வரல. அதே பெரிய விஷயமா போட்டுச்சு. ஏன்னா எனக்கு காலில் அடிபட்டுருக்கு, நல்ல காயம். அது எப்படின்னா இந்த அளவுக்கு அடிபாத்திரத்துல அந்த காப்பே இல்லை. அதனால சில இடத்துல என்ன இறங்கலாம் முடியல. ஆனா அந்த மக்களை பார்க்கும்போது இந்த வழியெல்லாம் மக்கள் கட்ட அன்புலாம் முன்னாடி ஒரு தூசி மாரி எனக்கு ஆச்சு. ஆமா, இறங்கி ஓடுனேன், மக்கள் நோக்கி ஓடுனேன், மக்கள் பிரச்சனை கேட்டேன். நான் மைக்கு பிடிச்சி மேடை இறங்கி அந்த வண்டி பிரச்சார வண்டியில இறங்கி மக்களோட உரையாடினேன். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, என்னை அப்படியே வீட்டு பிள்ளையா ஏத்துக்கிட்டாங்க. நான் நம்மளோட எல்லா கட்சிக்காரும் வரேன் செய்யறான், மேலே நின்று பேசிட்டு போறான்டா, நம்ம கூட நின்று பேசணும்டா அந்த பாண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த தேர்தல் முடிஞ்சு நேத்து இப்போ வரைக்கும் அந்த தகவல் சொல்றேன். எல்லா மக்களுமே என்னை ஏத்துக்கிட்ட விதங்கள், வரவேற்ற விதங்களை பார்க்கும்போது, அவன் வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள தேர்தல் நின்றா என்ன மரியாதை வைக்குமோ அந்த குடும்பத்துல, அந்த மரியாதையும் எல்லா வீட்லயுமே கிடைச்சிச்சு. அப்ப அதை நினைக்கும் போது எனக்கு தாயும் இல்லை தாப்பனும் இல்லை. அப்ப அவங்க பார்க்கும்போது எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த வயசான அப்பா, அதாவது அவங்க எல்லாம் அந்த மரியாதை அவசியம் இல்லையா. அந்த அவங்க ஊரை கொடுத்த மரியாதையில் காட்டின பாசம், அன்பு எதுவுமே ஈடுனே கிடையாது. அதுபோல குழந்தைகள், அதெல்லாம் சாமி தான். அந்த குழந்தை பூராமே சாமி தான், தெய்வம் தான். என்னடா அந்த குழந்தை ஒவ்வொரு ஊர்லயும் அந்த விசில் எங்க வாங்கினாங்கன்னு தெரியல, யார் கொடுத்தாலும் தெரியாது. எல்லா விசில் அடிச்சு எல்லா ஊர்லயுமே அது சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் காலுக்கு விழுந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அது தெய்வத்து சமம்னு வச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் நான் ஊர் பற்றி சொல்லும் போது ஒரு அரசியல்வாதிட்டு பேசுற மாதிரி இல்லாம, ஏன்னா நம்ம ஊருக்காரன் நம்ம பிரச்சனை கேட்கிறேன், நம்ம என்னடா எல்லாமே மைக்கு அனௌன்ஸ் போறாங்க, இவன் ஒருத்தனே நம்ம கூட இறங்கி நின்று நமக்கு என்ன பிரச்சனை கேட்கிறியா அப்படின்ட்டு தான் ஊருக்காரன் ஒரு தேர்தல் நின்றா
அவனுக்கு எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அதை கொடுத்தாங்க. என்னடா ஐயா தம்பி எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு தம்பி எங்க ஊர்ல இந்த லெட்டின் பாத்ரூம் வசதி தம்பி எங்க ஊர்ல இந்த குடிநீர் பிரச்சனை இருக்கு தம்பி எங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் நிறைய தொந்தரவு இருக்குது தம்பி எங்க நாங்க தொழில் பண்றோம் தம்பி எங்களுக்கு வந்து சரியா சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது தம்பி எங்களுக்கு வந்து அந்த பேரூராட்சி நிர்வாகங்கள் நகராட்சி நிர்வாகம்லாம் நிறைய தொந்தரவு பண்றாங்க தம்பி. இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா இறங்கி வந்து நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது நம்ம மக்கள் மொழியிலையும் பேசுறேன் எங்க ஊர் மொழியும் பேசுறேன் எங்க மக்கள்கிட்ட எப்படி பேசுறேன் புரியும் எனக்கு தெரியும். ஏன்னா என் ஊர் நான் இந்த ஊர் என் ஊர் அந்த ஊர்ல நான் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க குறையில சொல்லும் சொன்ன விதங்களுக்கு பார்த்தீங்கன்னா விதங்கள் கூட போன அண்ணனா பெத்த பிள்ளையா அப்படி நினைச்சு குறைய சொன்னாங்க. ஏன்னா என்னை கண்டிப்பா வந்து இந்த மக்கள் வந்து என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க எந்த மாற்றம் முடியாது. ஆனா அவங்க பேசும்போதே ஒரு எம்எல்ஏ பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க. அது எப்படி பேசுறாங்கன்னா நம்ம தாண்டி ஜெயிச்சிருக்கோம் நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பேசுனாங்க. ஏன்னா அதே மாதிரி நான் பெருசான பணம் காசு செலவு வச்சு அரசியல் பண்ண சரிங்களா ஓட்டு காசு தரல இது ஆளாக்கி காசு தரல கூட்டம் கூப்பிடு கூறுக்கு ஆளு காசு தரல எல்லாமே அன்பு நாள் மட்டும் வந்துச்சு. அந்த அன்பை கொடுத்து யாருன்னா எங்க அண்ணன் தளபதி. எங்க அண்ணனுக்காக இந்த எங்க அண்ணன் பட்ட கஷ்டங்கள் எங்க அண்ணன் ஒண்ணு ஓட்டங்கள் எங்க அண்ணன் மக்கள்கிட்ட மக்கள் சந்திச்சு மக்கள்கிட்ட எப்படி கனெக்ட் பண்ற எவ்வளவு தூரம் என்னென்ன பண்ணாலும் மக்கள் வந்து அரசு தொந்தரவு எந்த தொந்தரவு வந்து தான் வீட்டு பிள்ளை அவர் அண்ணன் ஏத்துக்கிட்டாங்க. அதாவது திமுக அரசுக்கு மிகப்பெரிய மரணடியே ஓடுச்சு. ஏன்னா இவ்வளவு பணம் காசு செலவிக்கிறோம் இத்தனை கோடி செலவிக்கிறோம் மூடி செலவிக்கிறோம் ஒரு ரூபா செலவு இல்லாம எப்படி இந்த ஒரு மனுஷன் எப்படி மக்களை கூட்ட முடியும்னா ஒரே நாள் அது முடியாது. எங்க அண்ணன் வந்து 28 வருஷமா சினிமாவிலையும் சரி 3 வருஷம் அரசியலும் சரி நடிக்கும் போது சரி சரிங்களா நடிக்கும் போது அரசியல் பண்ண கிடையாது. அரசியலுக்கு வந்த பிறகு எங்க அண்ணன் நடிக்க கிடையாது. 3 வருஷம் உண்மையா மக்கள் நேசித்தாரு சரிங்களா அரசியல்வாதியா. 28 வருஷம் மக்களோட மக்களா சினிமாவில் இருந்துக்காரு. அப்ப எங்க அண்ணன் ஒரு தப்பான ஆளா இருந்திருந்தால் ஒரு தப்பான விஷயம் பண்ணியிருந்தா இந்த கூட்டம் எங்க அண்ணனோட சேருமா இந்த கூட்டம் எங்க அண்ணன் வந்து நிக்குமா அந்த மனுஷன் ஒவ்வொரு சூழலையும் மக்களுக்கு உண்மையா இருந்தாரு. ஒரு சின்ன கமெண்ட் வந்து படிச்சு ஆண்டிவிட்டி தொகுதியில் ஆண்டிவிட்டி டவுன் மைக் செட் கட்டி விளம்பரம் பண்ண உன்னால முடியாத பிறகு இல்ல நாங்க மைக் செட்லாம் கட்டி நாங்க பிரச்சனை பண்ணா நீங்க எந்த ஊர்ல தெரியல எல்லா ஊர்லயும் நாங்க வந்து ஒரு 6 ஆட்டோல மைக் செட் கட்டி முறையா பெர்மிஷன் வாங்கி எல்லா ஊருக்கும் சொன்னோம் சரிங்களா. ஏற்கனவே வந்து ஒரு எம்எல்ஏ இருந்து எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன் இருந்தா நானும் 100 வண்டியை விட்டு மைக் செட் பண்ணியிருப்பேன். எங்க சத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால வந்து இதெல்லாம் கடந்தாச்சு. அடுத்த விஷயம் பேசுவோம். மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்னென்ன செய்யணும் நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். அதாவது இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த லைன்ல நின்று வெளியூர்ல இருந்து வந்து போட்டு வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இருக்காங்க. எல்லா மக்களும் எதை நினைச்சு வந்தாங்க தெரியாது. எல்லாமே 1000 ரூபா எடுத்து ஓட்டு போடுற சூழ்நிலை மாத்தியாச்சு. பணம் காசுலையும் அரசியல் பண்ண முடியும்ன்றத முழுசா மாத்தியாச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 to 15% ஓட்டு வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு கரும்புலியை கொடுத்தது கரூர். அந்த கரூர் மக்கள் மொத்தம் 91% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப செந்தில் பாலாஜி மேல அந்த மக்கள் எவ்வளவு கோபம் வந்து தயவு செஞ்சு மக்களை புரிஞ்சுங்க. கரூர் மக்களுக்கு அந்த குடும்பத்தை இழந்து வாழும் மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அந்த 90% எந்த மாதிரி நீங்க வந்து பட்ட கஷ்டம் மக்கள் பார்த்தேன் அதெல்லாம் நடந்துச்சு. அது என்ன மாதிரி தொடர்ந்து தமிழக வீட்டுக்கு ஆட்சி அமைக்கும் போது பணங்காசம் சரிங்களா ராபிசம் நடக்காது. எனக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்காது சொல்லுவாங்க. நம்ம